ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் வியூ லேர்னிங். இன்றைக்கி நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷனில் இருக்க ஒரு டாபிக் பார்க்கலாம். அக்ரோனாமிக் கிளாஸிஃபிகேஷன். அக்ரோனாமிக் கிளாஸிஃபிகேஷன்னா இப்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் இருக்குது. அதை வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். டோட்டலாக இங்கே வந்து 11 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன் என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் ஆர் கிரைன் க்ராப்ஸ். அப்படின்னா தானிய வகைகள்னு சொல்கிறோம்ல, அதுதான். தானிய வகைகள்லாம் என்னென்னா, அது எதில் வளரும் அப்படின்னா, அது அந்த பிளான்ட் வந்து ஒரு கிராஸ் மாதிரி தான் இருக்கும். அதோட சீட்ஸ் வந்து எடிபிளாக இருக்கும். அதாவது நம்ம அதோட சீட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. எதெல்லாம் கிரைன் க்ராப்ஸ், சீரியல் க்ராப்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டு, பார்லி, ரைஸ், மெய்ஸ், கிரைன் சோகம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரைன் க்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீட்னா கோதுமை, பார்லினா வார் கோதுமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைஸ்னால் அரிசி. அரிசி வந்து எதுலேருந்து வரும்னா பேடியை வந்து நம்ம நெல்லுன்னு சொல்லுவோம். நெல்லை தான் நம்ம பேடின்னு சொல்லுவோம். அரிசியை வந்து நம்ம ரைஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் மெய்ஸ்னால் என்னென்னா மக்காச்சோளம். ஓகேங்களா. இது வந்து கிரைன் சோகம்னு சொல்லணும். ஓகேவா. ஒவ்வொருத்தங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க சொர்ஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சோகம் அப்படின்ட்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. மெய்ஸ்னால் மக்காச்சோளம், சோகம்னா சோளம். இப்போது மெய்ஸ் தான் மக்காச்சோளம். அந்த கார்ன்லாம் வருதில்ல, பாப்கார்ன், அது வந்து மெய்ஸ்லேருந்து தான் தயாரிப்பாங்க. சோளம்னா தட்டில் வந்து சோளப்பூட்டை இருக்குல்ல, அதுதான் சோளம். ஓகேவா. அதை தான் நம்ம சோகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். மெய்ஸ்க்கும் சோகம்க்கும் நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெய்ஸ்னால் மக்காச்சோளம், சோகம்னா சோளம். ஓகேங்களா. நம்ம சோளமை வந்து கிரேட் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சோளம் வந்து மில்லட்டா இல்லை வந்து கிரெயின் க்ராப்ஸா அப்படின்ட்டு. சோகம் வந்து கிரெயின் க்ராப்ஸ் தான், ஆனால் சோகமை வந்து நாம் கிரேட் மில்லட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மில்லட்னா என்ன? மில்லட்னா சிறுதானியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது 2023 தான் மில்லட்ஸோட இயர் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. எந்த இயர்னா 2023. இப்போ மில்லட்ஸ்னால் சிறுதானியம். எதெல்லாம் சிறுதானியம்னு சொல்கிறோம்? பேர்ல் மில்லட், காமன் மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், கோடோ மில்லட், பார்ன்யார்டு மில்லட், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேங்களா. பேர்ல் மில்லட்னா என்ன? கம்பு. பேர்ல் மில்லட்னா கம்பு. ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னா வரகு. ஓகேங்களா. பார்ன்யார்டு மில்லட்னா குதிரைவாலி. காமன் மில்லட்டை வந்து கம்புன்னு சொல்லுவோம். இப்போது எல்லா மில்லட்ஸுமே காமன் மில்லட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்னலாம் மில்லட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். திணை, கேழ்வரகு. வரகு வந்து நம்ம ஃபாக்ஸ்டைல் மில்லட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் கேழ்வரகை நம்ம ஃபிங்கர் மில்லட் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லிட்டில் மில்லட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம சாமை அப்படின்ட்டு சொல்லுவோம். பார்ன்யார்டு மில்லட்னா குதிரைவாலி. ஓகேங்களா. இதுதான் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பேர்ல் மில்லட்னா கம்பு, ஃபாக்ஸ்டைல் மில்லட்னா வரகு, கோடோ மில்லட் இல்லைனா ஃபிங்கர் மில்லட் அதெல்லாம் திணை, கேழ்வரகு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ன்யார்டு மில்லட் அப்படின்னா குதிரைவாலி. இன்னொன்று இருக்குது லிட்டில் மில்லட் அப்படின்னா சாமை. ஓகேங்களா. இதுதான் சீரியல் க்ராப்ஸ் இல்லைனா கிரெயின் க்ராப்ஸ், அப்புறம் மில்லட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுதான் அக்ரோனாமிக் கிளாஸிஃபிகேஷனோட ஃபஸ்ட்டு டைப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து லெக்யூம்ஸ் ஆஃப் சீட்ஸ் பார்க்கலாம். லெக்யூம்ஸ்னால் பருப்பு வகைகள். இப்போ நார்மலாகவே நம்ம என்ன சொல்லுவோன்னா, எல்லா பருப்புமே நம்ம தால் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆமாம் தானே. இப்போது லெக்யூம்ஸ் தான் பருப்பு வகைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லெக்யூம்ஸ் ஆஃப் சீட்ஸ் தான் பருப்பு வகைகள். எந்தெந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இருக்குன்னா, பிளாக் கிராம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு, க்ரீன் கிராம் அப்படின்னா க்ரீன் பச்சை பயிறு, அப்புறம் ரெட் கிராம்னா துவரம்பருப்பு. நம்மளுக்கு சாம்பாருக்குலாம் போடுவோம்ல, அதுதான் துவரம்பருப்பு தான். அதை வந்து நம்ம ரெட் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். கவுப்பி அப்படின்னா காராமணி அப்படின்ட்டு சொல்லுவோம். சோயாபீன் வந்து சோயாபீன் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்பினா கடலைப்பருப்பு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபாபா பீன் அப்படின்னா பாசிப்பயிரை வந்து நம்ம ஃபாபா பீன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபெனுக்ரிக்னா உங்களுக்கே தெரியும், வெந்தயம். அதுக்கப்புறம் லுப்பைன்னு வந்து லுப்பைன்னு சொல்லுவாங்க. பாசிப்பயிருக்கு இன்னொரு நேமும் லுப்பைன் தான். லென்டில் வந்து அவரை பருப்புன்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம லென்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் லெக்யூம்ஸ் ஆஃப் சீட்ஸ், அதாவது பருப்பு வகைகள்.
2 கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் கிராப்ஸ். எந்த கிராப்ஸில் இருந்து நம்ம வந்து ஆயிலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆயில் கிராப்ஸ். என்னென்னா பீனட்னா பீனட்லேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு கடலை எண்ணெய் கிடைக்கும். ஓகேவா? பீனட்னா வேர்க்கடலை, அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து கடலை எண்ணெய். சன்ஃப்ளவர் தெரியும், சூரியகாந்தி பூ, அதுலேருந்து சூரியகாந்தி எண்ணெயை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சாஃப்ளவர்னால் சாஃப்ரான் இருக்கு இல்லையா, குங்குமப்பூ, அதிலேருந்தும் நம்ம வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது வந்து குங்குமப்பூ எண்ணெய், அந்த ஃப்ளார் நேம் தான் சாஃப்ளவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செசாமேனா எள்ளிலிருந்து எடுக்கிற எண்ணெயை நம்ம எள்ளெண்ணெய்ன்னு சொல்ல மாட்டோம், நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். செசாமேனா எள்ளு, அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து நம்ம நல்லெண்ணெய் அப்படின்ட்டு சொல்லுவோம். கேஸ்டர்னால் ஒவ்வொரு ஊரில் ஆமணக்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் கொட்டமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்டர்னால். இப்போது கேஸ்டர்லேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளாக்ஸ் சீட்னா ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து நம்ம வந்து ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து சோயாபீன்லேருந்தும் நம்ம வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ராப் சீட்லேருந்தும் நம்ம வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ராப் சீட் வந்து கடுகு எண்ணெய்னு சொல்லுவாங்கள்ல, மஸ்டர்டு, அதை தான் நம்ம ராப் சீடு அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஆயில் கிராப்ஸ். இந்த கிராப்ஸில் இருந்துலாம் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுகர் கிராப்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியலாக இந்த கிராப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சுகர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எந்த மாதிரியான கிராப்ஸில் வந்து சுகர் கண்டென்ட், அதாவது சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா சுகர் பீட்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சுகர் பீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சுகர் கேன் உங்களுக்கே தெரியும், கரும்பு. இந்த மாதிரி சுக்ரோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க கிராப்ஸ்லேருந்து நம்ம சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம சுகர் கிராப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா ஃபைபர் கிராப்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபைபரை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அது என்னென்ன மாதிரியான கிராப்ஸ்லாம் ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னா, காட்டன்னு உங்களுக்கே தெரியும், பருத்தி செடி இருக்குது இல்லையா, பருத்தியிலேருந்து நம்ம ஃபைபர் எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ்னால் நான் முன்னே சொன்னேன் ஆலி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து நாரெலாம் நம்ம தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜூட்னா சணல் பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலேருந்து இந்த சாக்குப்பை அந்த மாதிரிலாம் தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சிசால்னால் கதலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கத்தாழை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நீல கத்தாழை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிசலை வந்து நீல கத்தாழை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் இருந்தும் அதோட கிராப்பு, அந்த தண்டில் இருந்தும் நம்மளுக்கு வந்து ஃபைபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா சைனா கிராஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் இருந்தும் நம்ம ஃபைபர் வந்து நம்ம தயாரிக்கிறோம். இது வந்து ஃபைபர் கிராப்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாடர்னால் என்னென்னா தீவனம். இப்போது ஃபாடரை வந்து கால்நடை தீவனம்னு சொல்லுவாங்க. இப்போது ஆடு மாடுக்கெலாம் தீவனம் பயிர் போடுவாங்க, தட்டு இந்த மாதிரி போடுவாங்களே, இதெல்லாம் தீவன பயிர்களில் வரும். ஃபாடர் கிராப்ஸ் கீழே எந்த மாதிரியான கிராப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னென்னா அல்ஃபால்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அல்ஃபல்ஃபா அப்படின்னா குதிரை மசால் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்களாம். குதிரை மசால், அல்ஃபானா குதிரை மசால். இது வந்து இந்த ஒரு செடி வந்து தீவனமாக ஆடு மாடுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எகிப்தியன் க்ளோவர் அப்படின்னா பீர்சம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கைக்கு புலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சம்வாட் இதை அறுக்கும் போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால இந்த நேம் வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுதன் கிராஸ் அப்படின்னா சதுப்பு கம்பு இல்லைன்னா சதுப்பு புல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோகம் அது இருக்குது, உங்களுக்கே தெரியும். சோளம் தட்டை வந்து நம்ம மாட்டுக்கெலாம் போடுவோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிராஸ் பீ அப்படின்ட்டுருக்கு. இதுவும் ஒரு வகையான தீவன பயிர் தான். இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா, இதை வந்து கேசரி பருப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிராஸ் பீனா கேசரி பருப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லேப்
அப்படின்னா அவரை செடியெலாம் இருக்குல்ல, அதுவுமே மாட்டுக்கு போடுவாங்க. தீவன பயிராகவே அவரையும் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம லேப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே ஒரு அந்த அவரை வெரைட்டியை வந்து நம்ம பருப்பு வகைகள் லெக்யூம்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதை லென்டில்னு சொல்லுவோம். அதுவே ஃபாடராக யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம லேப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாப்பியர் கிராஸ் அப்படின்னா யானை புல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான தீவன பயிர் தான். நெக்ஸ்ட்டு மில்லட்னா என்ன? நம்மளுக்கே தெரியும், சிறுதானிய பயிர்களையும் நம்ம தீவன பயிர்களாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ளோவர் அண்டு ரெட் க்ளோவர், இந்த மாதிரி க்ளோவர் வெரைட்டிஸே இருக்குது. நீங்கள் ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்ஸ் மாதிரி களைச்செடி மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதோட ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் ஒயிட் கலரில் கொஞ்சம் முள்ளாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு தாமரை மொட்டு எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக முள்ளாக இருக்கும் அதோட ஃப்ளவர் மட்டும். அதை தான் நம்ம ஒயிட் க்ளோவர் ரெட் க்ளோவர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் இருக்குது அப்படின்னா ரப்பர் க்ராப்ஸ் இருக்குது. ரப்பர் க்ராப்ஸ் வந்து ரப்பர் க்ராப்லேருந்து நம்ம வந்து ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். எந்த மாதிரியான ரப்பர் க்ராப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பேரா ரப்பர், அதாவது நார்மல் காமன் வெரைட்டி ஆஃப் ரப்பர் ட்ரீயை தான் நம்ம ரப்பர் மரத்தை தான் பேரா ரப்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம். காஸ்டிலா ரப்பர், அதுக்கப்புறம் குவாயுல், இந்த மாதிரியான நிறைய ரப்பர் க்ராப்ஸ் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டியூபர் க்ராப்ஸ்னால் என்னென்னா கிழங்கு வகைகளை வந்து நம்ம டியூபர் க்ராப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ வந்து நிலத்துக்கு கீழே வளரக்கூடிய பயிர்கள், அதை தான் நம்ம டியூபர் க்ராப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். என்னென்னால நிலத்துக்கு அடியில் வளருது? பொட்டேட்டோஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டேட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெருசலேம் ஆர்டிச்சோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பொட்டேட்டோஸ்னால் உங்களுக்கே தெரியும், உருளைக்கிழங்கு. ஜெருசலேம் ஆர்டிச்சோக் அப்படின்னா முட்சூரியகாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு செடி, அதோட ஃப்ளவர் வந்து சூரியகாந்தி மாதிரி இருக்கும். அந்த செடியில் வந்து நிறைய முள்ளாக இருக்கும். அதுக்கு கீழே பொட்டேட்டோஸ் எப்படி நிலத்துக்கு கீழே ஒரு கிழங்கு மாதிரி வளருதோ, அந்த செடிக்கு கீழேயும் முட்சூரியகாந்தி அந்த செடிக்கு கீழேயும் ஒரு கிழங்கு மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கும். இதெல்லாம் நார்த்தன் அமெரிக்காவில் தான், அந்த மாதிரி ஃபாரின் ரீஜன்ஸில் தான் இந்த மாதிரி ஜெருசலேம் ஆர்டிச்சோக் இந்த மாதிரியான டியூபர் க்ராப்ஸ்லாம் வளரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூட் க்ராப்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், வேர் பயிர்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சுகர் பீட், இதெல்லாம் ரூட் க்ராப்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெடிஷ்னல் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ்டர் பீன், அதை வந்து மெடிஷ்னல் க்ராப்ஸாக கொடுத்துருக்காங்க. கேஸ்டர் பீன் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதில் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் க்ராப்ஸில் பார்த்தோம். ஆனால் அது மெடிஷ்னல் பிளான்ட்ஸ்லேயும் கேஸ்டர் பீன், ஆமணக்கு, கொட்டமுத்து, அதை வந்து மெடிஷ்னல் பிளான்ட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பீனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டிமுலேட்ஸ் அப்படின்னா இப்போது ஸ்டிமுலேட்ஸ் வந்து அந்த வேர்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் சோர்வாக இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்க, அது இன்ஸ்டன்ட் எனர்ஜி நம்மளுக்கு அது கிடைக்கும். அது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்டிமுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிமுலேட்ஸாக எந்த மாதிரியான க்ராப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டொபாக்கோனா புகையிலை அந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டீ, காஃபி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டிமுலேட்ஸ் இல்லைனா ஸ்டிமுலேட் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 11 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அக்ரோனாமிக் கிளாஸிஃபிகேஷன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், ஏதாச்சும் டாபிக் வந்து எனக்கு புரியல கிளியர் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.